குட்டி வா சொல்லு. நீ ஸ்மார்ட் பால் சொல்லு. எவ்வளவு பால் இருக்குடா? பால் தானே நல்லது இல்ல. போட்டாச்சு. கொத்தமல்லி இல்ல புதினா போட்டாச்சு. கடையில இல்லையா பக்கத்துல? அம்மா அப்பா போட்டோ வேணுமா? போட்டு ஆரம்பிச்சிட்டு வைதிஷா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா பரோட்டா செய்ய போகிறோம். அதுதான் வந்து வீடியோவை பார்க்க போகிறோம். பரோட்டா வந்து யார் செய்ய போகிறது? வைதிஷ் தான். வைதிஷ் தான் நீங்கள் வந்து மாஸ்டரு. வாங்க பார்க்கலாம். மாவு ஃபஸ்ட்டு வச்சு வைதிஷ். இப்போ நீ தான் பரோட்டா சொன்னோம், ஓகேவா? அம்மா அதெல்லாம் வந்து கூடாது. பவீனை பாரு, அவங்க என்ன பண்ற? பவீனே பாட்டு என்ன பண்ற? அம்மா அப்பா போட்டோ வேணுமா? போட்டோ இல்லையேடி. அம்மா எடுத்தரவா? சரி தர. நீ சல்ல குட்டி. அம்மா முத்தா அம்மா முத்தா கொடுவோம். அம்மா முத்தா கூட அம்மா எடுத்தர. பாய். அம்மா அப்பா எடுத்தரவா? அம்மாவும் பெசஞ்சு வச்சுடி பரோட்டாக்கு. ஏன் வருவா? அம்மா முத்தா கூட அம்மா ஏந்து வர. அம்மா முத்தா கூட அம்மா முத்தா கூட அம்மா ஏந்து வர. தமிழ் சொல்ல அம்மாக்கு. குட்டி என்ன பண்ற? நாங்க வந்து மெத்தையில வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடுவோம். ஈவினிங் அவர் பாருங்க அந்த குழியில வந்து கையை விடுறோம். பைப்ல கையை விட்டா அந்த கையை விடணும். ஜாலியா சிரிப்பா இருக்குதானே பவீன்? ஆமா சொல்லு. ஆமா சொல்லிட்டாங்க. சிரிப்பு வருதா உனக்கு? பவீன் குட்டி அம்மா பாரு, சிரிப்பு வருதா? போடுறான்டா இங்கோ. புடுறா அவனை. சன்லைட் பாருங்க எவ்வளவு ஈவினிங்ல சூப்பரா இருக்குது பாருங்க. பவீன் பாருங்க விளையாட்டு மாமா கூட விளையாடுனுக்குற. ஜாலியா விளையாடுற. கைய விட்டுனுக்குறியா நீ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. சொச்சோ அழுவ கூடாதுடி. சரி ஏந்து. போய் பப்பி பாரு. பவீன் பப்பி பாரு. குட்டி பப்பி பாரு. குட்டி பப்பி. குட்டி பப்பி பாரு. ஹாய், என்னது அது? குட்டி பப்பி தானே? குட்டி வாவா சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லிட்டாங்க. நீ சொல்லு. போங்க பவி. குட்டி வாவா சொல்லு. ஏன் பேசாத? ஹாய் அது இப்ப மாட்டேங்கிறேன். நான் பேச மாட்டேன் தானே பவினே? ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. சொல்லுடி ஹாய் சொல்லு. இந்த பேட் பயமா இருக்காமே. பேட் பயமா இருக்கா? பால் சொல்லு. இவ்வளவு பால் இருக்கு. பால் தானே நல்லது இல்ல. என்னடா பால் போய் பாரு. பால் பாரு. பால் பாருடி. பால் பறிக்கிறார் பவீன். பாரு. பாத்துடி. அடுப்பாடு பண்ணிட்டியா? அப்படியே சமைக்க ஒரு கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம டிக்கெட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. பவீன் என்ன பண்றாங்க? பவீனே பவீனே பிச்சு குடிக்குமா? சோறுடி. மாமா சோறு பிச்சு வேணுமா? சரி அப்பா பொண்ணு வேலை சொல்லுமா? பொண்ணு மாமா கூட்ட சொல்லுமா? வயிற்று புட்டாரியா? சரி வயிற்று மாமா வயிற்று புட்டாரடா. நம்ம பிச்சு குடி போலாம். முதல்ல போலாம் சொல்லு. போலாம். சிக்கன் குழம்பு வச்சுட்டு பிச்சு குடி போலாம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி பண்ணிட்டு பரோட்டா பவீன் வேலை. வைதிஷ் வேலை. பவீன் தொடர் பாருங்க. வைதிஷ் வேலை. வைதிஷ்க்கு இருந்து பரோட்டா சொல்லலாம். எனக்கு இன்னைக்கு வைக்கலாம் சொல்லிட்டு டெமி கொடுப்பாரு. நீ யாரு?
கம்மி கம்மி வாசனை இருக்குல்ல போட்டாச்சு. கொத்தமல்லி இல்ல புதினா போட்டாச்சு. கடையில இல்லையா பக்கத்துல இருந்தது போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. முடிஞ்சிச்சு. வைஷு பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டியா? சரி 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 செஞ்சோடனே சாப்பிடுவோம். எல்லாரும் பசி எடுக்குது, எனக்கு பசி எடுக்குது ரொம்ப. பவீனுக்கு வேற இட்லி ஊற்றணும். அவர் பரோட்டாலாம் சாப்பிட மாட்டார், இட்லி தான் அவருக்கு சுடணும். இனிமேதான் இட்லி சுட்டு அவருக்கு ஊட்டி விட்டுற வேண்டியதுதான். சரி சரி எத்தனை ஒரு 10 பரோட்டா வருமா? 6 கிலோ. 6 கிலோ மாவு அதேதான் வருது. அதான் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்குதுல்ல, அதனால அப்படி இருக்கு தெரியுதா? நம்ம சப்பாத்தினா வரும் நிறையா. ஒரு 5-6 வந்தாலே போதும், நம்ம 2-3 பேர் தானே சாப்பிடலாம். என்ன விட்டு ஆரம்பிச்சிட்டிங்களா? மாஸ்டரே மாட்டிங்க போல. நான் விட்ட தெரியல உனக்கு, எனக்கு தான் தெரியல. நான் கத்துக்கிறேன், உண்மைதான். அடி அடி சூப்பரா லேய லேய வந்து இது போல. ஆல்ரெடி ஒரு பரோட்டா உள்ள தள்ளிட்டேன். அடிக்காத முன்னாடி. பூரி வேணுமா? பூரி இல்லாட்டி பரோட்டா அடி. அரிசி பரோட்டாவா? சூப்பரா இருக்கு, நல்லாதான் இருக்கு. நம்ம ஸ்டைல் பரோட்டா இதான். பரோட்டா முடிச்சு செஞ்சு சாப்பிட்ற வேலை தான். சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு, சாப்பிட்ற வேலை தான். பரோட்டா பரோட்டா போல இருக்காது, நம்ம செஞ்சுட்டு அடிச்சது மீதி அப்படியே எடுத்துக்கலாம். சரியா? நான் ஒரு முட்டை இதா முட்டை பரோட்டா போட்டுக்கா. நான் வைக்கல முட்டை பரோட்டா போட்டு. சாரி. ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி வந்து எனக்கு பரோட்டா செஞ்சு கொடுத்துட்டாரு. நான் சிக்கன் கிரேவி வச்சேன். செஞ்சு முடிச்சுட்டு 2 பேர், நானும் 2 பேரும் சாப்பிட்டோம். 2 பேருமே. மாமா வரத்துக்கு வந்து 10 மணி ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காக வரத்துக்கு. அப்புறம் அவரும் வந்து சாப்பிட்டாரு, நல்லா இருக்கு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.